ஹாய் நண்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு மாசான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்திருக்கு. அதுவும் இன்ஜினியரிங் படிச்சவங்க மிஸ் பண்ண கூடாத சூப்பரான ஜாப் தான். சேலரியா பேசிக் பேவே 56,100 ரூபாய் பிளஸ் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து வேற லெவலான ஹை லெவல் சேலரி தான் இருக்கும். இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ்மே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ்மே தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஜாபுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமே கிடையாது. அண்ட் இது ஒரு டாப் லெவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சோ எல்லாருமே மறக்காம அப்ளை பண்ணி உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணுங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் வேணுமா, ஃபாஸ்ட் அப்டேட் வேணுமா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஜாபை பத்தின முழு தகவலையுமே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, சேலரி எவ்வளவு கொடுக்கறாங்க, என்ன எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்ற எல்லா தகவலையுமே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இந்த ஜாப் எங்க இருந்து கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா NIC நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்ல இருந்து தான் அறிவிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் B ல இருக்கக்கூடிய காலியிடங்களை தான் நிரப்ப போறாங்க. அண்ட் ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிக்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. அதாவது முழுக்க முழுக்க நிரந்தரமான அரசு வேலை தான். இது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஜாபுக்கான சேலரின்னு பாத்தீங்கன்னா 7th CPC அடிப்படையில மினிமம் 56,100 ரூபாயில இருந்து 1,77,500 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கான சேலரியா நிர்ணயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்டோட எல்லா விதமான அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்மே உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த போஸ்டுக்கு 2024, 2025 அண்ட் 2026 ஆண்டுல இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அதுல உங்களோட கேட் ஸ்கோர் அடிப்படையில தான் கேண்டிடேட்ஸை ஹையர் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபனிங் டேட் 27/3/2026. அண்ட் இந்த ஜாபுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 24/4/2026 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். டேட் ஃபார் எலிஜிபிலிட்டி 31/3/2026. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ எப்போ இருக்கும்ன்ற எல்லா தகவலையுமே அவங்களோட பர்சனல் வெப்சைட்டான www.recruitment.nic.in வெப்சைட்ல மட்டும் தான் வெளியிடுவாங்க. சோ கண்டிப்பா அடிக்கடி வெப்சைட்டை செக் பண்ணுங்க. அண்ட் இந்த ஜாப்ல மொத்தமா 3 விதமான பதவிகள்ல இருக்க காலியிடங்களை தான் நிரப்ப போறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடில பாத்தீங்கன்னா டோட்டலா 168 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அந்த வேகன்சியை கேட்டகரி வைஸாவே பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா URல 70 வேகன்சியும், SCல 25 வேகன்சியும், STல 12 வேகன்சியும், OBCல 45 வேகன்சியும் அண்ட் EWSல 16 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. டோட்டலா 168 வேகன்சி தான். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல பாத்தீங்கன்னா URல 13 வேகன்சியும், SCல 3 வேகன்சியும், STல 1 வேகன்சியும், OBCல 6 வேகன்சியும் அண்ட் EWSல 2 வேகன்சின்னு டோட்டலா 25 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. டேட்டா சயின்ஸ் அண்ட் AIக்காக URல 22 வேகன்சியும், SCல 7 வேகன்சியும், STல 3 வேகன்சியும், OBCல 13 வேகன்சியும் அண்ட் EWSல 5 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. டோட்டலா டேட்டா சயின்ஸ் அண்ட் AIல 50 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 200க்கும் அதிகமான வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரிக்குமே வேகன்சி இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த போஸ்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் அல்லது பேச்சுலர் டிகிரி இன் டெக்னாலஜி அல்லது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அகாடமியேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் கோர்ஸ் B லெவல் அல்லது அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூட் இன்ஜினியர்ஸ் ஆர் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியர் அல்லது MSc மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ், மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, மாஸ்டர் டிகிரி இன் பிலாசபி, MPhil முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட், சைபர் லா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல. சோ ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதற்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா 31/3/2026 தேதியின்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதன்படி EWS கேட்டகரியில வரீங்கன்னா 30 வயசுக்குள்ள இருக்கவங்களும், SC ST கேட்டகரியில வரீங்கன்னா 35 வயசுக்குள்ள இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். OBC கேட்டகரியில வரீங்கன்னா 33 வயசுக்குள்ள இருக்கவங்களும், PWBDல பாத்தீங்கன்னா 40 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். PWBDல SC STல வரீங்கன்னா 45 வயசுக்குள்ள இருக்கவங்களும், OBCல வரீங்கன்னா 43 வயசுக்குள்ள இருக்கவங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். சர்வீஸ் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா EWS சர்வீஸ் கேண்டிடேட்க்கு 35 வயசுக்குள்ள இருக்கவங்களும், SC ST சர்வீஸ் கேண்டிடேட்க்கு 40 வயசுக்குள்ள இருக்கவங்களும், OBC சர்வீஸ் கேண்டிடேட்க்கு 38 வயசுக்குள்ள இருக்கவங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸர்வீஸ் மேன்காக கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாத்தீங்கன்னா
எனிவேர் இன் இந்தியா அண்ட் அவுட் சைடு இந்தியா, அதாவது இந்தியாவுக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியுமே இந்த போஸ்டிங் வந்து இருக்கலாம். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மறக்காம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். recruitment.nic.in வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி சரியான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் மூலமா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அதற்கப்புறமா உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டா ஃபில்அப் பண்ணிட்டு அது கூடவே தேவையான டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டு அண்ட் உங்களுக்கு ஃபீஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபீஸையுமே பேமெண்ட் பண்ணிட்டு ஃபைனலா கன்ஃபர்மேஷன் பண்ணி கரெக்டான பேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், சீனியர் செகண்டரி சர்டிஃபிகேட், கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், கேட் ஸ்கோர் சர்டிஃபிகேட், போஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், நீங்க என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதற்கான சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட், சிஜிபிஏ கான்வர்சேஷன் சர்டிஃபிகேட், கேட்டகரி சர்டிஃபிகேட், பிடபிள்யூடி கேட்டகரியில வரீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டுமே கேட்கறாங்க. அண்ட் நீங்க ஏற்கனவே ஒர்க்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுமே கேட்கறாங்க. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டுமே கேட்கறாங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டா ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கொடுத்துருக்காங்க. இது நான் ரீஃபண்டபிள் தான், அதனால கரெக்டா செக் பண்ணி பே பண்ணிக்கோங்க. எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ்க்காக எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில வரீங்கன்னா 800 ரூபாய் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸா நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபீஸை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமா ஆன்லைன்ல பே பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட கேட் ஸ்கோர் அடிப்படையில கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதற்கப்புறமா உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், பர்சனலா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இது மூலமா மட்டும்தான் தகுதியான கேண்டிடேட்ஸை ஹையர் பண்றாங்க. அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக பர்த் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட், மெட்ரிகுலேஷன் அண்ட் சீனியர் செகண்டரி எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட், கேட் ஸ்கோர் கார்டு, எசென்சியல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதற்கான மார்க் ஷீட், ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், சிஜிபிஏ கான்வர்ஷன் சர்டிஃபிகேட்டுமே கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒர்க்ல இருந்தீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், எக்ஸர்வீஸ் மேன்ல வரீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட், உங்களுக்கு ஏஜ்ல ரிலாக்ஸேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டுமே கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன கேஸ்ட், கேட்டகரி சர்டிஃபிகேட்டுமே கேட்கறாங்க. இது எல்லாமே ஒரிஜினல் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ஒரிஜினல் எல்லாத்தையும் வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இனிமே ஒரு சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் உங்களுக்கான சிலபஸ்மே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணி இந்த ஜாபுக்கு மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 24/4/2026 ஆன்லைன்ல அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் போய் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் குட் திங்ஸ்.